நாம இன்னைக்கு பார்க்க போறது 2023ல மலையாளம்ல ரிலீஸ் ஆன பிரணய விலாசம்ங்கிற மூவி தாங்க. இப்ப ரீசெண்ட் இயர்ஸ்ல சேட்டன்ஸ் கிட்ட இருந்து ஒரே கிரைம் த்ரில்லர்ஸா வந்துட்டு இருக்கா. அதான் அதுல இருந்து வெளில வரதுக்காக வேற ஏதாவது ட்ரை பண்ணலான்னு பாக்குறப்ப இந்த படம் கண்ணில் பட்டுச்சு. இந்த படத்தோட ஒன்லைன் சொன்னா ஏதோ மோசமான ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட கதையை இப்படி இவ்வளவு அழகா சொல்ல முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் அம்மாவுக்கு எக்ஸ் இருக்கிற விஷயம் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தெரிய வருது. அவங்க ரெண்டு பேரும் அந்த எக்ஸை தேடி போறாங்க. இவங்க எதுக்காக போறாங்க, அவரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்க முழு கதையை பாருங்க. படத்தோட ஓப்பனிங்ல ஒரு காலேஜோட கல்ச்சுரல் நடக்கிற அன்னைக்கு காட்டுறாங்க. அங்க படத்தோட ஹீரோ சூரஜ் அவர் கேங் கூட உட்காந்து பாட்டு பாடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு மியூசிக் கத்துக்கிட்டு மியூசிக் டைரக்டர் ஆகணும் தான் ஆசை. ஆனா ஸ்ட்ரிக்டான அப்பாவால இப்ப எம்சிஏ படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பாடிட்டு இருக்கப்ப அங்க வந்த ஹீரோயின் கோபிகா நேரா சூரஜோட போன் எடுத்துட்டு போறாங்க. அதை பார்த்துட்டு சூரஜ் திரு திருன்னு முழிக்கிறாரு. அதுல கோபிகா வாட்ஸ்அப் மெசேஜை படிச்சு பார்த்துட்டு நீ என்ன ரிகானா கூட பேசிட்டு தான் இருக்கியான்னு கேக்குறாங்க. இவரு நான் எதுவும் பேசுறது இல்ல, குட் மார்னிங் குட் நைட் அவ்வளவுதான் சொல்றாரு. ரிகானா வேற யாரும் இல்லங்க, சூரஜோட எக்ஸ் லவர். இப்ப எதுக்கு கோபிகா அதெல்லாம் கேக்குறாங்கன்னா கோபிகாவும் சூரஜும் தான் இப்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கேஷுவல் டைப்பான பொண்ணுங்க. எக்ஸோட மெசேஜை பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லல. மெசேஜை என் கண்ணில் காட்டாத, டெலீட் பண்ணாம ஏன் வச்சிருக்க, டெலீட் பண்ணுன்னு சொல்றாங்க. அங்க இருந்து கட் பண்ணா இப்ப ஹீரோட அப்பா ராஜுவை காட்டுறாங்க. இவரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்காருங்க. இப்ப அவர் கேங் கூட காலேஜ் ரியூனியனுக்கு வந்திருக்காப்ல. அவங்களோட சேர்ந்து பெக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளாஸுக்கே கிளம்புறாரு. உள்ள வரப்ப அவர் ஃப்ரெண்டு கிட்ட மீரா வந்திருக்காளான்னு கேட்டுக்கிட்டே வராரு. ஆனா அங்க மத்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவர் கேட்ட மீரா மட்டும் வரல. நீ இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தா ஏன் வரலன்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு. பையனுக்கு ஒரு எக்ஸ் இருக்கிற மாதிரி இது அப்பாவோட எக்ஸ். மீரா வராததால அவ்வளவு நேரம் ஹாப்பியா இருந்த ராஜுவோட மூஞ்சி அப்படியே சுருங்கிடுது. இருந்தாலும் எல்லாரும் இருக்கிறதால வெளில ஹாப்பியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு. இப்ப சூரஜோட அம்மா அனுவை காட்டுறாங்க. வழக்கம் போல நிறைய பசங்க மாதிரி சூரஜும் அப்பா பக்கமே போக மாட்டாரு. அம்மா கிட்ட மட்டும் தான் பேசுவாரு. அம்மா ரெண்டு பேருக்கும் சாப்பாடு செஞ்சு போடுறது, டைம் பாஸுக்கு டிவி சீரியல், பேச்சு துணைக்கு பக்கத்து வீட்டு பொண்ணுன்னு ஒரு டிபிக்கல் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அனுவும் ராஜுவும் பெருசா பேசிக்க மாட்டாங்க. ராஜு ரெண்டு பேர்கிட்டயுமே பெருசா பேசிக்க மாட்டாரு. மொத்தத்துல அப்பா அம்மா புள்ள மூணு பேரும் ஒன்னா மீட் பண்ணிக்கிற ஒரே இடம் நைட்டு சாப்பிட்றப்ப டைனிங் டேபிள்ல மட்டும்தான். அங்கதான் லைட்டா பேசிப்பாங்க. மத்தபடி பயங்கரமான பாண்டிங்லாம் எதுவும் கிடையாது. அதுலயும் இன்னைக்கு கூட சுராஜ் ஒரு ஃப்ரெண்டு கூட பார்ட்டி பண்ண போயிட்டாரு. லேட்டா தான் வருவேன்னு சொல்லிட்டாரு. இந்த பக்கம் ராஜு பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு மீராவுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாரு. மீரா இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம சிங்கிளா தாங்க இருக்காங்க. உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஏன் வரலன்னு கேட்க அவங்க இன்னைக்கு டைட் ஒர்க் இருந்துச்சு அதான் வர முடியலன்னு சொல்றாங்க. அதனால இன்னைக்கு அவரை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்ல ராஜு அவங்களுக்கு வளைச்சு வளைச்சு செல்ஃபி எடுத்து அனுப்பி விடுறாப்ல. அடுத்த நாள் வழக்கம் போல ராஜு ஆபீஸ்க்கு வராரு. காலையிலேயே மீரா கிட்ட இருந்து கால் வருது. என்னப்பா பண்ற, இன்னைக்கு பிஸியா, இன்னைக்கு மீட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. இவரு பிஸிலாம் இல்ல, ஃப்ரீயா தான் இருக்க, மீட் பண்ணலாம்னு சொல்றாரு. பழைய ஆளை பார்க்க போறோம்னு ராஜுவுக்கு பயங்கர குஷி ஆயிடுது. இருந்தாலும் அவருக்கு ஒரு டவுட் வருது. அதனால அவர் பியூனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாரு. இந்த பியூன் ராஜுவோட வீட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஆளுங்க. ஆபீஸ்ல ராஜுவுக்கு ரைட் ஹேண்டா இருப்பாரு. ஆபீஸை விட்டு வெளில வந்துட்டா அவங்க குடும்பத்து கூடயே க்ளோஸா இருப்பாரு. உனக்கு தான் தெரியுமே எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. இந்த மாதிரி டைம்ல என்னோட எக்ஸ பாக்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி எக்ஸ் கூட இப்பயும் டச்ல இருக்கிறது தப்பா என்னன்னு கேட்க ஆமாங்க, அது பேர் கள்ள தொடர்பு அப்படின்னு பியூன் சொல்றாரு. அடே அப்படிலாம் கேவலமா சொல்லாதரா, நீ என்னோட ஆங்கிள் இருந்து பாரு, நானும் அவ்வளோ டீப் லவ்ல இருந்தோம், கல்யாணம் தான் பண்ண முடியாம போச்சுன்னு சொல்றாரு. அப்படின்னா காமன்ல காதல் மட்டும் தான் சொல்றீங்க, அப்ப என்ன தப்பு இல்லைன்னு சொல்றாரு. பியூன் அவர் எதிர்பார்த்த பதில சொன்னோன்னதான் ராஜு கொஞ்சம் நிம்மதியாகிறாரு. அதே நேரம் சூரஜ் கோபிகா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளி காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கு வந்திருக்காங்க. அங்க மியூசிக்கல் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக சூரஜ் அவரோட பேரை பதிவு பண்ணிட்டு இருக்க அப்ப அங்க ஒரு ப்ரொஃபசர் வராங்க. அவங்கள பார்த்த சூரஜ் அவங்களே சைட் அடிச்சுட்டு இருக்காரு. அதோட அவங்க கிட்ட வந்து பேசி பார்ப்போம்னு பேசவும் ட்ரை பண்றாரு. என்னப்பா மியூசிக் படிச்சுட்டு இருக்கேன்னு கேட்க இல்ல மேடம், மியூசிக்ல தான் இன்ட்ரெஸ்ட், ஆனா எங்க அப்பா அதை படிக்க விடல, அதனால எம்சிஏ தான் படிக்கிறேன்னு சொல்றாரு. அப்படியே பேசிக்கிட்டே ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுறாங்க. அங்க பார்த்தா சூரஜோட அப்பா ராஜு அந்த காலேஜ்ல உட்கார்ந்துருக்காரு. இந்த ப்ரொஃபசர் தாங்க ராஜுவோட எக்ஸ் மீரா. இங்க தான் மீட் பண்ணணும்னு வர சொல்லி இருந்திருக்காங்க. 23 வருஷம் கழிச்சு இந்த காதல் ஜோடி சேர்ந்து பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆமா, உன்னோட ஒய்ஃபை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேற, அவ ஒரு வழக்கமான ஒய்ஃப் அவ்வளவுதான், மத்தபடி எதுவும் இல்ல. வாழ்க்கையில நான் போனதுக்கு அப்புறம் நீ யாரையும் பாத்தியா, நிறைய கல்யாண ப்ரொபோசல் வந்துச்சு, ஆனா எனக்கு வழக்கமான ஒய்ஃபா இருக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆமா, நான் உன்ன கல்யாணம் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும், எனக்கு இவ்வளவு வயசா இருந்திருக்காதுன்னு சொல்றாரு. அப்படியே பேசிட்டு இருந்தவங்க மீரா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இதோ முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப அங்க கல்ச்சுரல்ஸ்ல நல்ல பாட்டு சத்தம் கேக்குது. ராஜுவும் யாரு பாடுறது, குரல் நல்லா இருக்கேன்னு ராகம் பாடிக்கிட்டே உள்ள வராரு. பார்த்தா அது அவர் பையன் சூரஜோட குரல். அவரை பார்த்த உடனே ராஜு கடுப்பாயிடுறாரு. அந்த கடுப்புல வேக வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அந்த மீரா மேல இருந்து பார்க்க இவர் ஏன் இவ்வளவு அவசர அவசரமா போறாருன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் காலேஜ் ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்சு சூரஜும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்க
அவர்கிட்ட வந்த ப்ரொஃபசர் மீரா செமையா பாடுறேன்னு அவரை பாராட்டுறாங்க. ஆமா, நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா, நீ பழக்கப்பட்ட முகம் மாதிரியே இருக்கேன்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோக்கு அவங்கள மீட் பண்ண மாதிரி எந்த ஐடியாவும் இல்ல. அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா நைட்டு பியூன் கூட சேர்ந்து ராஜு சரக்கு போட்டுட்டு இருக்காரு. காலேஜ்ல இருந்து வரப்ப சொல்லாம வேற வந்துட்டாரா, அதனால மீராவுக்கு கால் பண்ணி சாரி கேக்குறாரு. அவங்க வீடு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இவரு நீ கோவமா தான் இருப்ப, நீ என்ன வேணுமோ சொல்லு நான் செய்யறேன்னு சொல்றாரு. பொசுக்குனா அவங்க நான் இன்னும் காலேஜ்ல தான் இருக்கேன், நீ வரியான்னு கேட்டுடுறாங்க. ஐயோ நான் வீட்டுல இருக்கேன்ப்பா, அதுவும் சரக்கு வேற போட்டிருக்கேன்னு சொல்றாரு. சரி சரி சும்மா தான் கேட்டேன், பயப்படாத. இருந்தாலும் காலேஜ் டைம்ல ஞாபகம் இருக்கா, நீ நல்லா குடிச்சிட்டு உன் ஃப்ரெண்டோட பைக் எடுத்துட்டு என்ன பார்க்க வந்த அப்படின்னு சொல்றாங்க. அதுல அவருக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அப்பதான் அவர் பையன் வேற அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில ஜாலியா போறதா பாக்குறாரு. சூரஜ் கோபிகா வீடு ஏறி குதிச்சு மேலே ஏறி அவங்கள பாக்கிறதுக்காக வந்திருக்காரு. கோபிகாவோட அப்பா மிலிட்டரியில இருந்து ரிட்டையர்ட் ஆனவர், அதனால அடிக்கடி அவருக்கு மிலிட்டரி சரக்குலாம் கிடைக்கும். கோபிகா கிட்ட இருந்து அதை வாங்கிட்டு போறதுக்கு வந்திருக்காரு. அவங்க கிட்ட இருந்து ஒரு பாட்டில வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு பாட்டில கோபிகா வீட்டு மொட்டை மாடியில உட்காந்து அவங்க கூட அடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் மீரா ராஜுவை நினைச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப ராஜு அங்க வந்து ஸ்டைலா போஸ் கொடுத்துக்கிட்டு நிக்கிறாரு. இவங்க வேற அப்பெல்லாம் என்ன பார்க்க டக்குன்னு வந்துருவேன்னு சொன்னாங்கல்ல, அதான் இப்பயும் வருவேன்னு வந்து நிக்கிறாரு. இங்க மீரா ராஜு தம் அடிக்கிறத பார்த்துட்டு அதை வாங்கி ட்ரை பண்ணி பாக்குறாங்க. இப்படி அப்பாவும் பிள்ளையும் அவங்க லவர்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல அனு இவங்க எப்ப வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் சூரஜோட எக்ஸ் ரிகானா காலேஜ் கிட்ட சூரஜை மீட் பண்றாங்க. அப்ப அவரு கோபிகா கூட தான் இருக்காரு. அவங்கள பார்த்துட்டு சூரஜ் தயக்கமா நின்னுட்டு இருக்க கோபிகா நீ போய் பேசிட்டு வான்னு அவரை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க பெருசா ஒன்னும் பேசிக்கல. ரிகானா கோபிகாவை பார்த்துட்டு என்னடா ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. அவரும் ஆமான்னு சொல்றாரு. அவங்க ரெண்டு பேரும் கீழே நின்று பேசிட்டு இருக்கிறத கோபிகா மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு நீ இவ்வளவு கேஷுவலா இருப்பியான்னு கோபிகா கிட்ட கேக்குறாங்க. அவங்க நான் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சூரஜை பத்தி தெரிஞ்சுக்கல, அவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் லவ் பண்ணேன்னு சொல்றாங்க. ஏன்னா சூரஜும் கோபிகாவும் முதல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் லவ்வர்ஸ் ஆனாங்க. அதுக்கடுத்து சூரஜ் கோபிகா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படத்துக்கு போறாங்க. அங்க பார்த்தா அப்பாவும் மீராவும் அந்த படத்துக்கு வந்திருக்காங்க. நல்ல வேலை ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கல. இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க சூரஜ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போறதுக்காக ரெடி ஆகுறாரு. குளிச்சுட்டு கிளம்புவோம்னு உள்ள வந்து பைப்பை திறந்தா டேங்க்ல தண்ணி இல்ல. அம்மா மோட்டர் போடுன்னு பாத்ரூம்ல இருந்து கத்துறாரு. அவங்க அங்க இல்ல போல, எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இத்தனைக்கும் அப்பா அங்க வாசல்ல காதுல வாங்கிக்கிட்டே எதுவும் பண்ணாம உட்கார்ந்துருக்காப்ல. அதனால அவரே வெளில வந்து மோட்டர் போட்டு குளிச்சுட்டு வந்துடுறாரு. அப்ப திடீர்னு சூரஜ் அப்பான்னு கத்துற சத்தம் கேக்குது. என்ன இவன் நம்மளெல்லாம் கூப்பிடுறான், அப்படிலாம் கூப்பிட மாட்டானேன்னு உள்ள வந்து பார்க்க அங்க பார்த்தா அம்மா எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லாம இருக்காங்க. சூரஜ் பயத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்பா அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல் போனோம்னு உடனே அம்மாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. அப்படியே அந்த ஃப்ரேம்ல இருந்து பிளாக் அவுட் பண்ணா அங்க அவங்க இறந்ததுக்கான பேனர் தொங்கிட்டு இருக்கு. ஆமாங்க, சூரஜோட அம்மா இறந்துட்டாங்க. அதுல அப்பாவும் பிள்ளையும் நொறுங்கி போயிடுறாங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ, என்ன இருந்தாலும் இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தின மனைவியை விட்டுட்டு போயிட்டாங்க. சூரஜுக்கு வீட்டுல இருந்த ஒரே ஆறுதல் அம்மா தான். அவங்களே இப்ப கூட இல்ல. சொந்த பந்தங்கள்லாம் வராங்க. அவங்களோட இறுதி சடங்கெல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. ராஜு வாழ்க்கையில அன்னைக்கே தடுமாற ஆரம்பிச்சிடுறாரு. அமைதியா இருந்த வீடு இப்ப இன்னும் அமைதி ஆயிடுது. அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனுவோட ஃப்ரெண்ட் இந்து வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க. இத்தனை வருஷத்துல அம்மாவுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதே பையனுக்கு இப்பதான் தெரியும். அவரை விட பியூனுக்கு அனுவை பத்தி நல்லா தெரியும். வந்தவங்க உங்க அம்மா கூட படிச்சவங்க, அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்ப அவங்க ப்ரொஃபஸரா இருக்காங்கன்னு சொல்றாரு. அதை கேட்டு அப்பதான் சூரஜுக்கு இப்படி ஒருத்தவங்க இருக்காங்கன்னே தெரியுது. அம்மா இல்லாததால ரெண்டு பேரும் அவங்களே சமைச்சு சாப்பிட்டு துணி துவைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில பால்காரர் வந்து நிக்கிறாரு. சூரஜுக்கு எந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போய் பால் வாங்கணும்னு கூட தெரியல. ராஜு தோசை ஊத்துறாரு. அது தோசையா வேற எதுவுமானே தெரியல. இப்படி எதுவுமே தெரியாம ரெண்டு பேரும் வீட்டை பாத்துக்கிட்டு இருக்க அப்ப திடீர்னு ஒரு நாள் எப்போதும் வீட்டு பக்கத்துல ஃபுட்பால் விளையாடுற 7-8 பசங்க அவங்க பாட்டுக்கு உள்ள வந்து அம்மாவோட போட்டோ கிட்ட நின்று ப்ரே பண்ணிட்டு அவங்க மேட்ச்ல ஜெயிச்சா ஷீல்ட வச்சுட்டு போறாங்க. எதுக்கு வந்தாங்க, எதுக்கு இதை வச்சுட்டு போறாங்கன்னு ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியல. என்னன்னு கேட்டா அவங்க கிட்ட நாங்க ஃபுட்பால் டோர்னமெண்ட்ல வின் பண்ணிடுவோம்னு பெட் கட்டி இருந்தோம், ஜெயிச்சிட்டோம், ஆனா அவங்க இல்லன்னு சொல்லிட்டு போறாங்க. அதை கேட்டு ரெண்டு பேருக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படியே ரெண்டு பேரும் சோகத்திலேயே சுத்திட்டு இருக்க ராஜு கிட்ட இருந்து எந்த காலும் மெசேஜும் இல்லைன்னு மீரா ஒரு நாள் ராஜுவோட ஆபீஸ்க்கே வந்துடுறாங்க. கால் பண்ண எடுக்கவே இல்லை. நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன்ப்பா, அவளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தையாவது சரியா செய்யணும்னு நினைக்கிறேன். ரொம்ப காலமா நான் அணுவை கண்டுகிட்டது கூட இல்ல அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கா பேசுறாரு. இவரு அணு மேல பயங்கர ஃபீலிங்கா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு மீரா அவரு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும்னு வேற எதுவும் பேசிக்காம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட் ராஜு அப்புறம் பக்கத்து வீட்டு பொண்ணு எல்லாம் சேர்ந்து அணு சம்பந்தப்பட்ட எல்லா பொருளையும் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவரு அணுவோட பெட்டியை பாக்குறாரு. அதுல பழைய பாட்டு கேசட்டு, ஃபுட்பாலு, கதை புக்குன்னு நிறைய இருக்கு. இத்தனை காலமா இப்படி ஒண்ணு இருக்குன்னு ராஜுவுக்கு எதை பத்தியும் தெரியாது. அது எல்லாத்தையும் அவர் ஃபீலிங்கா பாத்துக்கிட்டு இருக்க அப்பதான் அவருக்கு அணுவோட டைரி கிடைக்குது. அதை பார்த்துட்டு விறுவிறுன்னு கையில டைரி எடுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு கிட்ட வந்தவரு யாரு வினோத்னு கோவமா கேக்குறாரு. முதல்ல அவங்க வினோத்தா அப்படின்னு தெரியாத மாதிரி கேக்குறாங்க. உனக்கு கண்டிப்பா தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு கேட்க அவங்க பார்த்தா டென்ஷன்ல அவரை பார்த்து முறைக்கிறாங்க. அவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியல. கோவமா கார் எடுத்துக்கிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்புறாரு. அப்பதான் சூரஜ் வெளில போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வராரு. அப்பா வேகமா போறத பார்த்துட்டு இவர் ஏன் இவ்வளவு வேகமா போறாருன்னு அவருக்கு ஒன்னும் புரியல. என்னாச்சு, ஏன் இவ்வளவு கோவமா போறாருன்னு கேட்க அது வந்து அனு சேச்சி வினோத்னு ஒருத்தரை லவ் பண்ண விஷயம் அவருக்கு தெரிஞ்சிட்டுன்னு சொல்றாங்க. அதை கேட்ட சூரஜ் என்னது லவ்வானு ஷாக் ஆயிடுறாரு. அப்பா வேற கோவமா வெளில போயிருக்காரு. எங்க போனாரு என்ன ஆனாருன்னு எதுவுமே தெரியல. அதனால பியூனுக்கு கால் பண்ணி அப்பா கோவமா வெளில போயிருக்காருன்னு
பாத்துக்கிறேன்னு சொல்ல அவருக்கு ராஜு எங்க போவாருன்னு நல்லா தெரியும். அதனால நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. வேற எங்க வினோத் மேட்டர் தெரிஞ்சு பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. கண்டிப்பா இவர் இங்கதான் இருப்பாருன்னு பியோனும் கரெக்டா வந்துடுறாரு. அனு யாரையோ லவ் பண்ணிருக்காடா, நம்மளை ஏமாத்திட்டான்னு சொல்ல அவரு அது அவங்களோட கடந்த காலங்க. அப்படி பார்த்தா நீங்க இப்ப கூட உங்க எக்ஸ் மீரா கூட கான்டாக்ட்ல தானே இருக்கீங்க, அதை என்ன சொல்றது அப்படின்னு கேட்டுடுறாரு. அவரு குடிச்சிட்டு கண்ணா பின்னான்னு புலம்பிட்டு இருக்க அவரை எப்படியோ கார்ல அள்ளி போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. திரும்ப வீட்டுக்கு வந்தும் பையன் கிட்டையும் பக்கத்து வீட்டு பொண்ணு கிட்டையும் அனு நம்ம நினைக்கிற மாதிரி இல்லடான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. ஆனா போதையில இருந்ததால கொஞ்ச நேரத்துல மட்டையாயிடுறாரு. அப்பதான் கோபிகா சூரஜுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சுடா போனை எடுக்க மாட்டேன்னு கேட்க அவரு லவ் மேட்ரு அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டுன்னு சொல்றாரு. ஐயோ நம்ம லவ் மேட்ரு தெரிஞ்சிட்டா, எப்படிடா நம்ம மெசேஜ் எதுவும் பாத்துட்டாரா? மெசேஜ் இல்ல டைரியை பாத்துட்டாரு. நீ எதுக்குடா நம்ம கதையை டைரியில எல்லாம் எழுதுன? அட என்னோட டைரி இல்ல பக்கி, அம்மாவோட டைரி. அவங்க முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்த விஷயம் இப்ப அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டு அதான் ஒரே அலப்பற பண்ணிட்டு இருந்தாப்லன்னு சொல்ல கோபிகா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உங்க வீட்டுல எல்லாரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க போலயே அப்படின்னு அவங்க சூரஜோட ஃபேமிலியை கலாய்க்கிறாங்க. அடுத்த நாள் சூரஜ் பேக்லாம் பண்ணிட்டு ரெடியா ஆயிடுறாரு. ஆனா நைட்டு மட்டையான அப்பா இன்னும் தூங்கிட்டு இருக்காப்ல. அதனால அப்பாவை எழுப்பி விட தோ இரு கிளம்பி வரேன்னு நினைச்சு போறாரு. அம்மாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்கு திருநெல்லின்னு ஒரு ஊருக்கு போகணும். அதுக்கு தான் சூரஜ் ரெடியாகி இருக்காரு. அப்பாவும் ரெடி ஆயிட்டு வந்தோம்னா ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. வரப்ப சூரஜ் அம்மாவோட டைரியை கூடவே எடுத்துட்டு வந்திருக்காப்ல. இதை ஏன்டா எடுத்துட்டு வந்த, இதை என்ன பண்ண போறேன்னு கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு, படிக்கலாம்னு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றாரு. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காதேன்னு அப்பா சொல்ல சூரஜ் நான் படிச்சே தீர்வேன்னு ஒத்த காலில் நினைக்கிறாரு. அப்ப கரெக்டா மீரா கிட்ட இருந்து அப்பாவுக்கு கால் வருது. ஆனா அவரு எடுக்காம கட் பண்ணிடுறாரு. யார் கால் பண்றாங்கன்னு தெரியும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, அட்டன் பண்ணி பேசுங்க. மீரா மேடமா நான் காலேஜ்ல ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கேன், உங்க ரெண்டு பேரையும் தியேட்டர்லயும் ஒரு நாள் பாத்திருக்கேன்னு சொல்றாரு. இதை பத்தி நீ அம்மா கிட்ட எதுவும் சொல்லலையான்னு கேட்க அம்மாவுக்கு உங்க மேல நம்பிக்கை அதிகம்பா, அதோட நம்ம வீட்டுல எப்பயாச்சும் தான் பேசுறோம், அதனால அதையும் கெடுக்க விரும்பலன்னு சொல்றாரு. பரவாயில்ல நம்ம பையன் இவ்வளவு யோசிச்சிருக்கானேன்னு அப்பதான் அவனை பத்தி புரியுது. இருந்தாலும் புள்ள நம்மள கேவலமா நினைச்சிருப்பானோன்னு தோணவும் ஆரம்பிச்சிடுது. நமக்கு எவ்வளவு வயசானாலும் ஒரு நாள் நம்ம எக்ஸா பாக்குறப்ப வர்றது அது ஒரு தனி ஃபீலிங். அப்படி அவங்கள மீட் பண்ணி பழக ஆரம்பிச்சப்ப படத்துக்கு கூப்பிட்டாங்க, போனேன். அது எனக்கு சரியா தப்பான்னு கூட தெரியாது. இதெல்லாம் நீ லவ் பண்ணி பாரு அப்ப தெரியும், மறந்துட்டேன். அன்னைக்கு கோவில்ல பார்த்தோமே அந்த பொண்ணை தானே லவ் பண்றேன்னு சூரஜ் லவ் பண்றத கரெக்டா சொல்லிடுறாரு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் ஒரு நாள் ராஜு பார்த்திருப்பாரு. இப்ப டைரியை திறந்து படிக்க ஆரம்பிக்க கட் பண்ணா அப்படியே அனுவோட பிளாஷ்பேக். அவங்க வழக்கமா போற பஸ்ல காலேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கு வழக்கமா வர கண்டக்டர் வரல, வேற ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு. யாரோ புதுசா இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது, ஆனா கூட்டத்துல அது யாருன்னு தெரியல. அப்ப அந்த கண்டக்டர் கம்பியில சாஞ்சு டிக்கெட் கொடுத்துக்கிட்டு வர போயிட்டு இருக்கப்ப டிரைவர் திடீர்னு பிரேக் அடிச்சிடுறாரு. அதுல ஆளு கம்பியில இடிச்சு கீழே விழுந்து மயங்கிடுறாரு. எல்லாரும் அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்க அனுதான் ஏஞ்சி வந்து தண்ணி தெளிச்சு அவரை எழுப்பி விடுறாங்க. அவரு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்க அப்பதான் முறை ரெண்டு பேரும் கண்ணோட கண்ணு பாத்துக்கிறாங்க. இவரு தாங்க டைரியில இருக்கிற அந்த வினோத். அப்பவே ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் புடிச்சு போயிடுது. பார்த்தவுடன் காதல்ல விழுந்துடுறாங்க. இது ஒரு வழக்கமான காதல் கதை தாங்க. காலேஜ் வந்தவன அந்த கண்டக்டர் யாரு, பேர் என்ன, பார்த்த உடனே வர லவ் ஒர்க் அவுட் ஆகுமான்னு ஒரே யோசனையில இந்து கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் வழக்கம் போல அதே பஸ்ல காலேஜுக்கு வந்துகிட்டு இருக்க இன்னைக்கு எப்போதும் வர கண்டக்டர் வந்துடுறாரு. வினோத் அந்த பஸ்ல ஸ்டாண்டிங்ல வந்துட்டு இருக்காரு. அப்புறம் தான் வினோத் அந்த பஸ் கண்டக்டரோட பையன் தெரிய வருது. நேத்து ஏதோ ஒரு நாள் லீவ் போட்டாரு, அதனால நேத்து அவருக்கு பதிலா வந்திருந்திருக்காரு. அனு அந்த ஊர் லைப்ரரிக்கு அடிக்கடி வர பழக்கம் உண்டு. அந்த லைப்ரரி பக்கத்துல ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கு. அன்னைக்கு லைப்ரரி வரப்ப பார்த்தா அங்க கிரவுண்ட்ல வினோத் விளையாண்டுட்டு இருக்காரு. ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமா போலீஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு லைப்ரரியில பாத்துக்கிட்டவங்க அன்னைக்கு தான் முத பேசிக்கிறாங்க. அதுல இருந்து லைப்ரரி வரும்போதெல்லாம் ரெண்டு பேரும் பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. டைரியில அந்த கதையை படிக்கிறப்பதான் அனுவுக்கு எப்படி ஃபுட்பால் பிடிக்கும், அவங்களோட பெட்டியில எதுக்கு பழைய ஃபுட்பால் இருந்துச்சுன்னு அப்பதான் புரியுது. வினோத் அந்த ஊரோட எல்லா ஃபுட்பால் டோர்னமெண்ட்லயும் கலந்துப்பாரு. அவரோட மேட்ச்னா அனு கண்டிப்பா வந்துருவாங்க. அவர் விளையாடுற ஸ்டைல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பப்ப சில டெக்னிக்ஸ் எல்லாம் பண்ணி காட்ட சொல்லி அதை என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சூரஜ் டைரியை படிச்சு இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்க ராஜுவுக்கே லைட்டா ஆர்வம் வந்துடுது. யாரு முதல்ல லவ் சொன்னதுன்னு கேக்குறாரு. அன்னைக்கு ஃபுட்பால் டோர்னமெண்ட்டை முடிச்சிட்டு வினோத் அனுவை வீட்டுல விடுறதுக்காக அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப வினோத் அனு கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்றாரு. நம்ம விஷயம் என்ன வெளில யாருக்கும் தெரியாதுல்ல, சரி நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கோவிலுக்கு வருவேன், அங்க மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அனு அங்க இருந்து கிளம்புறாங்க. அவரு லவ் சொல்றதுக்கு முன்னாடி இவங்களே புரிஞ்சுக்கிட்டு ஓகே சொல்லி இன்டைரக்டா ப்ரப்போஸும் பண்ணிருக்காங்க. 4 செகண்ட் கழிச்சு தான் வினோத்துக்கு அனு அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே புரியுது. அதுக்கப்புறம் என்ன, கோவில்ல மீட் பண்றது, பஸ்ல, காலேஜ்ல, குளத்தடியிலன்னு எங்கெங்க முடியுதோ மீட் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி உங்க லவ்ஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஊரோட சர்ச் விஷயமா ஒரு பிரச்சனை வருது. வினோத்துக்கு கொஞ்சம் முன்கோவம் அதிகம். ஆப்போசிட் காரங்க சவுண்ட் ஏத்தி ஓவரா பேச வினோத் வெளியாகி வந்தவங்க எல்லாரையும் போட்டு பொழந்து எடுத்துறாரு. அதுல அடி வாங்கின மெயின் கை வேற யாரும் இல்ல, அனுவோட அப்பா. இப்படி வினோத்னு ஒருத்தன் அடிச்சிட்டான்னு அனுவோட அப்பா சொல்லிட்டு இருக்க அப்பவே வினோத் அவங்க வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்கன்னு அனுவுக்கு புரிஞ்சிடுது. அப்ப அனு அங்க நிக்கிறத பார்த்தோன்னதான் அவங்களுக்கு ஒரு கல்யாண சம்பந்தம் வந்தது ஞாபகத்துக்கு வருது. நல்ல வரன் ஒண்ணு வந்திருக்குப்பா, கவர்மெண்ட் வேலை பாக்குறாரு, சொத்து பத்துன்னு எல்லாமே இருக்கு, அவரை பேசி முடிச்சிடலாம்னு சொல்றாரு. அதை கேட்ட அனு இது சரியா வராது. வினோத்தோட போலீஸ் ட்ரைனிங் முடிஞ்சோட வீட்டை விட்டு ஓடி போயிடணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. கதையில இதை கேட்டோன்னா வேகமா போயிட்டு இருந்த ராஜு பதறி போய் கார் நிறுத்திடுறாரு. எது ஓடி போறதுக்கு பிளான் போட்டிருக்காங்களா, ஓடி போயிட்டாங்களா என்ன தெரியலையே. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அம்மா டைரியில எதுவும் எழுதலன்னு சூரஜ் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு தெரியலையே. என்ன நடந்திருக்கும், வீட்டுல விஷயம் தெரிஞ்சிருக்கும். அவங்க கூட போனேன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு அவங்க அம்மா மிரட்டி இருப்பாங்க. அதனால ஓடி போற பிளானை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுல பார்த்த இளிச்சவாய் மாப்பிளைய கல்யாணம் பண்ணிருப்பான்னு அப்பா சொல்றாரு. அதை கேட்டு
கேட்டு டக்குன்னு சூரஜ் திரும்பி பார்க்க, அப்படி பார்க்காத, அந்த இளிச்ச வாயி நான் தான். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி இல்லாம அவங்க ஓடி போயிருந்தா அதுக்கப்புறம் அவங்கள போய் கூப்பிட்டு வந்திருந்தா அப்படின்னு சூரஜ் கேட்க, நீ முதல்ல வண்டியில ஏறு, இது யானைங்க நடமாடுற பாதைன்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் டைரியில கதை எதுவும் இல்ல, ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் எழுதியிருக்காங்க. எனக்கு இன்னைக்கு அவனை கடைசியா ஒரு தடவையாவது எப்படியாவது பார்க்கணும். நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோட கல்லறைக்கு வந்து ஒரு ரோஜா பூவை வச்சுட்டு போகணும். இதுதான் என்னோட ஒரே ஆசைன்னு எழுதியிருக்காங்க. இதை எழுதினப்ப அம்மா ஏதோ வேதனையில எழுதின மாதிரி இருக்குப்பா. ஆமா, அதை என்னைக்கு எழுதியிருக்கான்னு பாருன்னு சொல்ல, அதுல டேட்டு பார்த்தா இந்த ராஜுவுக்கும் அனுவுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முத நாள் எழுதியிருக்காங்க. கட் பண்ணா பிரசன்ட்ல அம்மாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அஸ்தியை கரைச்சிட்டு அவங்களுக்கான காரியங்கள் எல்லாம் பண்றாங்க. அப்ப அங்க இருக்கிற ஐயர், அவங்களுக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசை இருந்தா அதை நிறைவேற்றுங்க, அவங்க ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையும்னு சொல்றாரு. உடனே அப்பா அப்படிலாம் எதுவும் ஆசை இல்லைன்னு சொல்ல, சூரஜ் ஆசை இருக்குன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஐயரு, அதை நிறைவேற்ற முடியற ஆசையா இருந்தா அதை செய்யுங்க, அது உங்களுக்கும் நல்லதுதான்னு சொல்லிட்டு போறாரு. சூரஜ் நம்ம வினோத்தை பார்த்து பேசி அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், உன் அப்பா சொல்றேன் ஒழுங்கா கேளு, இங்க இருந்து கிளம்பிடலாம்னு சொல்றாரு. அதுல சூரஜ் கடுப்பாயிடுறாரு. இவ்வளவு காலமா நீங்க சொல்றது தானப்பா கேட்டுட்டு இருக்கேன், நீங்க சொல்றபடிதான் வீடே இருக்கு, ஆனா எனக்கு என்ன வேணும்னு நீங்க ஒரு நாளாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஒழுங்கா பேசுனது கூட கிடையாது, இதையாவது பண்ண விடுங்க. என்ன சொன்னாலும் நீங்க வரலனாலும் நான் போயே தீர்வேன் கட் அண்ட் ரைட்டா சொல்ல, அவரால் அதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியல. ராஜு இந்த விஷயத்த மீராவுக்கு கால் பண்ணி சொல்ல, அவங்க இது நல்ல விஷயம் தானே, போயிட்டு வான்னு சொல்றாங்க. இருந்தாலும் இவரு சூரஜ் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க, சூரஜ் அவங்க அம்மாவுக்காக பண்ணணும்னு ஆசைப்படுறான். அது பண்ணா அவன் மைண்ட் மாறும்னா கூட அழைச்சிட்டு போயிட்டு வான்னு சொல்றாங்க. அதனால வேற வழி இல்லாம அவரும் சரின்னு சொல்றாரு. வினோத்தோட பேரை தவிர அவர் எப்படி இருப்பாரு, யாரு என்னன்னு எந்த க்ளூவும் கிடையாது. அதனால அவரோட பேரும் ஊர் பேரும் போட்டு Facebookல செக் பண்றாரு. அந்த பேர்ல ஒரு போலீஸ் இருக்காரு. இந்த கதையில வினோத் வேற போலீஸ்க்கு தானே ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு, அதனால அது அவரா தான் இருக்கணும் அப்படின்னு அவரை தேடி வராங்க. அந்த ஊருக்கு வந்தவங்க ஒரு கடையில நிறுத்தி, வினோத்னு ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருந்தார்ல, ரிட்டையர்டு போலீஸ் வினோத்னு கேக்குறாங்க. கடைக்காரரு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, அந்த வினோத்தா, அவன் நல்லா குடின்னு குடிச்சிட்டு செத்து போயிட்டான்னு சொல்றாரு. அதை கேட்டு சூரஜுக்கு ஷாக் ஆயிடுது, அப்பாவுக்கு ஹாப்பி ஆயிடுது. அப்பதான் அவங்க இருக்கிற பஸ் ஸ்டாப்ல ஒரு பஸ் வந்து நிக்குது. அதுல கண்டக்டர் விசில் அடிக்கிறத பார்த்துட்டு டைரியில படிச்சது ஞாபகம் வந்து கண்டக்டரோட பையன் வினோத்னு கேக்குறாரு. ஓ, அந்த வினோத்தா, அவன் இந்த ஏரியால தான் இருக்கான், இப்ப வருவான்னு சொல்றாங்க. சூரஜும் அவருக்காக ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்க, அப்ப கடைக்காரர் ஒருத்தரை பார்த்து, டேய் வினோத், உன்னை பார்க்க ஆள் வந்திருக்காங்கடான்னு குரல் கொடுக்குறாரு. அப்பதாங்க வினோத்தை காட்டுறாங்க. இப்ப ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காப்ல. நேரா இவங்க கிட்ட வந்தவரு, யார் நீங்க, என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, சூரஜ் அவரு அனுவோட பையன்னு காட்டிக்கல. இந்துங்கிறவங்கள தெரியுமான்னு கேக்குறாரு. அவரை யோசிச்சு பார்த்துட்டு, தெரியுமே, இங்க படிக்கிறப்ப நல்ல பழக்கம்னு சொல்றாரு. அவங்க என்னோட காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க, இப்ப வேற காலேஜுக்கு போறாங்க, அதனால அவங்களோட ஃபேர்வெல்க்கு ஏதாவது சிறப்பா கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். அவங்களோட இந்த கிராமத்துக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்கள பேச வச்சு வீடியோ எடுத்துட்டு போலாம்னு வந்திருக்கிறதா சொல்றாரு. ஓ பரவாயில்லையே, இந்து இன்னும் நம்மள ஞாபகம் வச்சிருக்காங்களா? வீடியோ தானே, எடுத்துட்டா போச்சுன்னா அந்த கிரவுண்ட்ல இருக்கிற லைப்ரரிக்கு வராரு. டைரியில இருந்துச்சுல அந்த லைப்ரரி தாங்க, இப்ப அது பாலடைஞ்சு இருக்கு. அந்த வீடியோல அவங்கள நல்லா விசாரிச்சு பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தவரு, அன்னைக்கு நைட்டு ஓடி போறதுக்காக போட்ட பிளான் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாரு. அதை பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு, இதெல்லாம் என்ன பேசிட்டு இருக்க, இந்த டாபிக்கை விடுன்னு சொல்றாரு. சரின்னு அவரும் அந்த டாபிக்கை விட்டுட்டு நார்மலா பேசி வீடியோ எடுத்து முடிக்கிறாரு. அதனால இவங்க ரெண்டு பேரால வினோத் என்ன சொல்ல வந்தாருன்னு முழுசா கேட்க முடியாம போயிடுது. இந்த லைப்ரரி பக்கத்துல தானே கிரவுண்ட் இருக்கு. வினோத் அந்த கிரவுண்டுக்கு வந்து பசங்க ஃபுட்பால் விளையாடுறத பாத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட அந்த சூரஜ், ஏதோ எடுத்துட்டு ஓடுற பிளான பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அது என்ன கதைன்னு கேட்க, அது ஒண்ணும் இல்லப்பா, இந்து கிட்ட ஃபன் பண்றதுக்காக சும்மா சொன்னேன்னு சொல்றாரு. இல்ல ஏதோ இருக்கு சொல்லுங்கன்னு கேட்க, அது யாருன்னு பேர் சொல்லாம சொல்றேன், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன், அது இங்க இருந்த எல்லாருக்கும் தெரியும், அவளும் நானும் ஓடி போறதா பிளான் இருந்துச்சு, ஆனா அந்த சமயத்துல நான் பண்ணாத தப்புக்கு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன், அதனால அந்த பிளான் நடக்காம போயிட்டுன்னு சொல்றாரு. சரி, வேற எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கான்னு கேட்க, அப்புறம் என்ன அடிதடி கதைங்க தான் நிறைய இருக்குன்னு சொல்றாரு. மத்தபடி இன்னும் டீப்பா ஒரு காதலை பத்தியோ அனுபவ பத்தியோ எதுவுமே சொல்லல. அதனால சூரஜ், நாங்க கிளம்புறோம்னு அப்பாவை அழைச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. டேய், இதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்தோம், அவர்கிட்ட அம்மாவை பத்தி பேசணும்னு சொன்னியடான்னு கேட்க, அவரு காதல் கதையோட சண்டை கதை தான் அதிகமா சொல்றாரு. அவர்கிட்ட போய் அம்மாவை பத்தி என்னப்பா சொல்றது, அவர் ஏதோ ரியாக்ஷன் கொடுப்பாரான்னு கூட தெரியல. ஒவ்வொரு லவ்வுக்கு ஒரு ஒரு வேல்யூ இருக்கும், அம்மாவோடது டைரியோட முடிஞ்சதுன்னு சொல்லி அப்பாவை அழைச்சிக்கிட்டு கிளம்புறாரு. அவரும் பையன் சொல்றது சரிதான்னு ஃபீல் பண்றாப்ல. இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் கிளம்ப, கிரவுண்ட்ல பசங்க ஆடிட்டு இருந்த பால் வினோத் கிட்ட வருது. அதை அனுவுக்கு பிடிச்ச ஸ்டைல்ல பசங்க கிட்ட திரும்பி தட்டி விடுறாரு. இவர் என்ன அனுவை நினைச்சுக்கிட்டு தாங்க இருக்காரு. வந்தவங்க கிட்ட தான் அதை பத்தி எதுவும் காட்டிக்கல. இப்பதாங்க அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நைட்டு துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்து கூட அனு ஒரு இடத்துல வினோத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்குதான் ஊர்ல ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அன்னைக்கு அங்க ரெண்டு கட்சிக்கு இடையில நடந்த கலவரத்துல ஆப்போசிட் கட்சியில இருந்த ரெண்டு பேர் செத்துட்டாங்க. ஒருத்தர் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு. அதை செஞ்சவங்களையும் கலவரத்தை தூண்டவங்களையும் வளவீசி தேடிட்டு இருக்க, அப்பதான் ஹீரோ நடுராத்திரி பேக மாட்டிக்கிட்டு அணுவை தேடி போயிட்டு இருக்காரு. அதை அந்த வழியா வந்த பெட்ரோல் பாத்துடுறாங்க. இவர் வேற பேக்கோட இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் ஊர்ல நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு. இதெல்லாத்தையும் வச்சு இவரு தான் பண்ணிருப்பாருன்னு ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. ஆனா இவரு, நான் எதுவும் பண்ணல, நான் வரமாட்டேன்னு சொல்றாரா. அவங்க வலுக்கட்டாயமா அரெஸ்ட் பண்ண பாக்குறாங்க. அதனால வினோத் அங்க இருந்து எஸ்கேப் ஆக, அப்ப கண்டிப்பா இவர் தான் பண்ணிருப்பாருன்னு போலீஸ்காரங்க சேஸ் பண்ணி அவரை பிடிச்சி கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. இதெல்லாத்தையும் இவ்வளவு நேரம் வினோத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அனு பாத்துடுறாங்க. வினோத்தை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அனு அவரை ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு தாங்க அனு கடைசியா வினோத்தை பார்த்தது. கட் பண்ணா பிரசன்ட்ல அப்பா சூரஜ் கிட்ட, எல்லாரும் நம்ம நினைக்கிற மாதிரியே இருந்துடுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க, அப்ப சூரஜ்
ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு. அப்பதாங்க நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அனு இறந்த அன்னைக்கு அவங்களோட இறுதி சடங்குக்கு வினோத் வந்திருக்காரு. அப்பா அன்னைக்கு தடுக்கி விழுந்தப்ப தூக்கி விட்டதே அவருதாங்க. அன்னைக்கு வினோத்தும் சூரஜும் நேருக்கு நேர் பார்த்திருந்திருக்காங்க. ஆனா அன்னைக்கு அது யாருன்னு சூரஜ் பெருசா யோசிக்கல. இப்ப நேர்ல பார்த்தப்பதான் சூரஜுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கு. அதான் அப்பாவோட மனசு நோவ கூடாதுன்னு அவர்கிட்ட வேற மாதிரி சொல்லிட்டாரு. அதே நேரம் வினோத் அனுவை நினைச்சுக்கிட்டு ஆட்டோல போயிட்டு இருக்க அப்ப ஆட்டோல ஒரு டைரி இருக்கிறதா பாக்குறாரு. சூரஜ் டைரியை வினோத்துக்காக இங்கே தாங்க வச்சுட்டு வந்திருக்காரு. வினோத் அந்த டைரியை திறந்து பார்க்க அதுல அனு அவங்க கல்லறையில அவரை ரோஜா பூ வைக்க சொல்லி எழுதியிருக்கு. கடைசி பக்கத்தை திருப்பி பார்த்தா அதுல இது அனு வினோத்தோட டைரி சூரஜ் கொடுத்ததுன்னு எழுதியிருக்கு. அதை பார்த்தோன்னே அனுவும் இவரோட நினப்புல தான் இருந்திருக்காங்கன்னு புரியுது. அதை நினைச்சு அவரோட கண்ணெல்லாம் கலங்குது. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.